அன்பிற்கும் ஆதிக்கத்திற்கும் இடையே முதலிரவின் தயக்கமும் கூச்சமும் பிரியாவை அர்ஜுனிடம் வேண்டாம் என்று சொல்ல விடாமல் தடுத்தது. ஆனால் அர்ஜுனின் வேகம் விடியும் வரை குறையவில்லை. அதிகாலை கதிர்கள் ஜன்னல் வழியாக அறையில் நுழையத் தொடங்கிய போது பிரியாவின் உடல் சோர்வு அதன் உச்சத்தை தொட்டிருந்தது. "ப்ளீஸ் அர்ஜுன், போதும், விடிஞ்சிருச்சு பாருங்க" என மெல்லிய குரலில் கெஞ்சினாள். அர்ஜுன் ஒரு வழியாக தன்னை தடுத்து கொண்டு அவளை விடுவித்தான். அவனுக்கும் தூக்கம் கண்ணை சொக்கியது. ஆனால் பிரியாவின் மென்மையும் அப்பாவித்தனமும் அவனை மீண்டும் மீண்டும் அவளிடமே ஈர்த்தது. இறுதியில் அவன் சாய்ந்து உறங்கினான். பிரியாவும் கனத்த கண்களுடன் உறக்கத்தில் ஆழ்ந்தாள். சிறிது நேரமே உறங்கியிருப்பாள். கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டு திடுக்கிட்டு எழுந்தாள். அர்ஜுன் கும்பகர்ணனை போல உறங்கிக் கொண்டிருந்தான். தள்ளாடும் கால்களுடன் சென்று கதவை திறந்தாள். வெளியே நின்றிருந்த அத்தை, "பிரியா, மணி 9 ஆகுது, சீக்கிரம் கிளம்பு, உன் வீட்டுல இருந்து எல்லாரும் வந்துட்டாங்க" என்றார். பிரியாவிற்கு அழுகையே வந்துவிட்டது. அதிகாலை 7:30 வரை அர்ஜுன் அவளை உறங்க விடவில்லை. 2 மணி நேரம் கூட தூங்கியிருக்க மாட்டாள். அதற்குள் அடுத்த சடங்கு. கட்டிலில் நிம்மதியாக உறங்கும் அர்ஜுனை பார்த்தபோது அவளுக்கு ஒரு பக்கம் ஏக்கமாகவும் மறுபக்கம் கோபமாகவும் இருந்தது. குளித்துவிட்டு அவசரமாக தயாராகி வெளியே வந்தாள். அவளுடைய பெற்றோர் அவளை அழைத்து செல்ல வந்திருந்தார்கள். "பிரியா, போய் அர்ஜுனை எழுப்புமா, மாப்பிள்ளை இப்படி தூங்கிட்டு இருந்தா நல்லா இருக்காது" என்றார் அத்தை. அவளுக்கு அர்ஜுனை எதிர்கொள்ளவே பயமாக இருந்தது. அறைக்குள் சென்றவள், "அர்ஜுன், எழுந்திருங்க, எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க" என அவன் கையை பிடித்து உலுக்கினாள். சட்டென அவள் கையை பிடித்து இழுத்த அர்ஜுன் அவளை தன் மேல் விழ செய்தான். "உன்னை விட்டு விலகவே மனசில்லை பிரியா, இந்த சொந்தக்காரங்க வேற நேரமே இல்லாம வந்துடுறாங்க" என சிரித்து கொண்டே அவளை மீண்டும் வற்புறுத்தி அணைத்தான். அவளுடைய எதிர்பார்ப்பையும் மீறி தன் பிடிவாதத்தை முடித்து கொண்டே அவன் குளிக்க சென்றான். வெளியே வரும்போது ஈரத்துண்டை அவள் மேல் வீசிவிட்டு, "நான் டிஃபனுக்கு போறேன், நீ மறுபடியும் ரெடியாகி வா, லேட் ஆனா ஏதாவது பொய் சொல்லிக்கோ" என அலட்சியமாக சொல்லிவிட்டு சென்றான். காலை உணவின் போது அர்ஜுன் அவளை தனியே அறைக்கு வரும்படி ஜாடை காட்டிக்கொண்டே இருந்தான். ஆனால் பிரியா வேண்டுமென்றே அத்தையிடம் பேச்சு கொடுத்து தன்னை தவிர்த்தாள். இதனால் ஆத்திரமடைந்த அர்ஜுன் தட்டை தள்ளிவிட்டு கோபமாக அறைக்குள் சென்று கதவை சாத்தினான். அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே மா என அத்தை கேட்க, "எனக்கும் தெரியலை அத்தை" என பொய் சொன்னாள் பிரியா. அவளுக்கு தெரியும் அர்ஜுனின் கோபம் அவன் ஆசை நிறைவேறாததால் வந்தது என்று. அவளால் அவன் கோபத்தை தாங்க முடியும். ஆனால் அந்த அடாவடியான மோகத்தை தாங்க முடியவில்லை. அன்று மாலை பெண் பார்க்கும் சடங்கு. பிரியா சிவப்பு மற்றும் பச்சை நிற பட்டுப்புடவையில் தேவதை போல தெரிந்தாள். அவளை பார்த்த அர்ஜுன் இமைக்கவே மறந்தான். அவள் அருகில் அமர்ந்தவன் அவள் காதோரம் குனிந்து, "இன்னைக்கு ராத்திரி நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது" என ரகசியமாக மிரட்டினான். பிரியாவிற்கு தலை சுற்றியது. அன்று இரவு அர்ஜுன் அவளை சொட்டு தூக்கம் கூட தூங்க விடவில்லை. அவள் அழுதும் கெஞ்சியும் அவன் கேட்பதாக இல்லை. அவன் மேல் ஒரு வெறி ஏறி இருப்பதை போல நடந்து கொண்டான். அடுத்த நாள் காலை பிரியாவிற்கு அடி வயிற்றில் தாங்க முடியாத வலி ஏற்பட்டது. அவளால் எழுந்து நிற்க கூட முடியவில்லை. பயந்து போன அர்ஜுன் தன் தாயை அழைத்தான். பதறி போன அத்தை அவளை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். பரிசோதித்த பெண் மருத்துவர் அத்தையை சுட்டெரிக்கும் பார்வையால் பார்த்தார். "உங்க மகன் மனுஷனா இல்ல மிருகமா? அந்த பொண்ணுக்கு உள்ளுக்குள்ள பயங்கரமான காயம் ஏற்பட்டிருக்கு. கொஞ்ச நாளைக்கு அவளை தொடவே கூடாதுன்னு உங்க மகன்கிட்ட சொல்லுங்க, இல்லனா நிலைமை மோசமாயிடும்" டாக்டர் சொன்னதை கேட்டு அத்தை வெட்கி தலை குனிந்தார். வெளியே வந்ததும் அர்ஜுனை பார்த்து, "அறிவில்லாதவனே, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க, இன்னைக்கு என்னை தலைகுனிய வச்சிட்டியே" என சாட்டினார். அத்தை உடனடியாக ஒரு முடிவெடுத்தார். "பிரியா, நீ 8 நாளைக்கு உன் அம்மா வீட்டிலேயே இரு, அங்க போய் ரெஸ்ட் எடு" என்றார். அர்ஜுன் எவ்வளவோ தடுத்தும் அத்தை கேட்கவில்லை. பிரியா தன் தாய் வீட்டில் நிம்மதியாக உறங்கினாள். ஆனால் 2 நாட்கள் கூட பொறுக்காத அர்ஜுன் போன் செய்து மிரட்ட ஆரம்பித்தான். "எல்லா பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் நடக்குது, இதெல்லாம் ஒரு வழியா? நீ ஏதோ அந்த டாக்டர் கிட்ட பொய் சொல்லி என் அம்மா முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திட்ட. இப்பவே நீ கிளம்பி வரணும், இல்லனா நானே அங்க வருவேன்" பிரியா போனை துண்டித்தாள். ஆனால் அர்ஜுன் விடவில்லை. இறுதியில் அவன் நேராக அவள் வீட்டிற்கே வந்து அவளுடைய தாயிடம் பொய் சொல்லி அவளை தன் வீட்டிற்கு வலுக்கட்டாயமாக அழைத்து சென்றான். அறைக்குள் நுழைந்ததும் அர்ஜுன் மீண்டும் தன் பழைய ரூபத்தை காட்டினான். "உன் டாக்டர் சொன்னதெல்லாம் என்கிட்ட செல்லாது, நீ என் பொண்டாட்டி, என் ஆசையை தீர்க்க வேண்டியது உன் கடமை" என அதிகாரமாக பேசினான்.
பிரியாவின் கண்ணீர் அர்ஜுனின் கண்களுக்கு தெரியவில்லை. அவன் அவளுடைய குணத்தையும் நடத்தையையும் கூட சந்தேகப்பட்டு பேசினான். நீ எதுக்காக என்னை விட்டு விலகி போற? வேற யாருக்காவது உன்னை காட்டவா இப்படி அலங்காரம் பண்ணிக்கிற? இந்த வார்த்தை பிரியாவின் இதயத்தை ஈட்டியால் குத்தியது போல இருந்தது. ஒரு கணவன் தன் மனைவியின் கற்பின் மீது வைக்கும் சந்தேகம் அவளை சிதைத்து விட்டது. அர்ஜுனின் பிடிவாதமும் பிரியாவின் நிலையும் அர்ஜுன் ஒரு இரக்கமற்ற மனிதனாக மாறிவிட்டிருந்தான். பிரியா ஒரு நிமிடம் கண் அயர்ந்தால் கூட அவளை தட்டி எழுப்பி உனக்கு தூங்க அனுமதி இல்லை, என் உணர்வுகளுக்கு துணை நில் என்று கட்டாயப்படுத்தினான். அர்ஜுனின் தந்தை ஒரு பெரிய தொழிலதிபர் என்பதால் அவன் அலுவலகத்திற்கு எப்போது வேண்டுமானாலும் போகலாம் என்ற நிலை இருந்தது. இதனால் தன் பகல் நேர தூக்கத்தை ஈடுகட்டி கொண்டு இரவு முழுவதையும் பிரியாவின் சித்திரவதையில் கழித்தான். வெறும் 15 நாட்களிலேயே பிரியாவின் முகம் பொலிவிழந்தது. கண்களை சுற்றி கருவளையங்கள் தோன்றின. அர்ஜுன் தன் உடலை தேற்றிக்கொள்ள பாதாம் பால், உலர் பழங்கள் என சத்தான உணவுகளை எடுத்துக்கொண்டான். ஆனால் பிரியாவிடம் எனக்கு குண்டான பெண்களை பிடிக்காது, நீ எப்போதுமே ஸ்லிம்மாக இருக்க வேண்டும் என்று நிபந்தனை விதித்தான். பிரியா எதிர்ப்பை கைவிட்டு காலத்தின் கையில் தன்னை ஒப்படைத்தாள். திருமணமாகி 1 மாதம் முடிந்த நிலையில் பிரியாவின் உடல்நிலை மிகவும் மோசமானது. அத்தை அவளை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றபோது பிரியா கர்ப்பமாக இருக்கும் இனிப்பான செய்தி கிடைத்தது. ஆனால் மருத்துவர் ஒரு எச்சரிக்கை விடுத்தார். பிரியாவின் உடல் மிகவும் பலவீனமாக இருக்கிறது. முதல் சில மாதங்கள் கணவன் அருகில் வரக்கூடாது. அப்படி நடந்தால் கர்ப்ப சிதைவு ஏற்பட வாய்ப்பு அதிகம். அவள் முழு ஓய்வில் இருக்க வேண்டும். இந்த செய்தியை கேட்டு அர்ஜுன் மகிழ்ச்சி அடைவதற்கு பதில் ஆத்திரம் அடைந்தான். என்ன புது நாடகம் இது? எனக்கு இப்போது குழந்தை வேண்டாம். நான் என் வாழ்க்கையை அனுபவிக்க விரும்புகிறேன். நாளைக்கே இதை கலைத்துவிடு என்று கத்தினான். பிரியா அதிர்ந்து போனாள். இது நம்ம குழந்தை அர்ஜுன், டாக்டர் சொல்லி இருக்காங்க. இப்ப ஏதாவது ஆச்சுன்னா நான் இனிமே அம்மாவாகவே முடியாதுன்னு ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க என அழுதாள். ஆனால் அர்ஜுனோ நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கத்தான் இப்படி பண்ற என அவள் நடத்தையையே மீண்டும் கேலி செய்தான். அன்று இரவு பிரியா அர்ஜுனுக்காகவும் தனக்காகவும் பால் எடுத்துக்கொண்டு அறைக்கு வந்தாள். அர்ஜுன் கதவை சாத்திவிட்டு அமர்ந்திருந்தான். பிரியா விளையாட்டாக அத்தையை அழைப்பது போல நடித்ததால் கோபமடைந்த அர்ஜுன் அவள் கையை பிடித்து பலமாக திருகினான். கையில் இருந்த சூடான பால் அவள் வயிற்றிலும் கையிலும் கொட்டியது. ஆ என அவள் அலற அர்ஜுன் அவள் வாயை அமுக்கினான். சத்தம் போட்டா கொன்னுடுவேன். நீ என் பொண்டாட்டியா இருக்கணும்னா இரு, இல்லனா குழந்தை பெத்துக்கிற மிஷின்னா இங்கே கிடக்காதே, வெளியே போ என்று அவளை தள்ளிவிட்டான். அவள் தடுமாறி இரும்பு கம்பி மேல் மோதி கீழே விழுந்தாள். அத்தை ஓடி வந்து கதவை தட்டினார். அர்ஜுன் பயந்து போய் பிரியாவை மிரட்டி ஒண்ணுமில்லைமா, பால் கொட்டிடுச்சு, நான் மருந்து போடுறேன் என்று பொய் சொல்லி அனுப்பினான். அத்தை சென்றதும் பிரியா வலியால் துடித்தாள். அர்ஜுன் அவளுக்கு கட்டாயப்படுத்தி ஒரு வலி நிவாரணி மாத்திரையை கொடுத்தான். வலி நிவாரணியால் சற்று மயக்கம் வந்த நிலையில் அர்ஜுன் மீண்டும் அவளிடம் நெருங்கினான். பிரியா சில புருஷன்மார்கள் பொண்டாட்டிக்கிட்ட இருக்கிற வெங்காய நாத்தத்துக்காக வெளியே போயிடுறாங்க. ஆனா நான் உன் அழகை ஆராதிக்கிறேன், நீ கொடுத்து வச்சவள் என்று விசித்திரமாக பேசினான். பிரியா கடைசியாக ஒரு முறை கெஞ்சினாள். டாக்டர் வேணாம்னு சொல்லியிருக்காங்க அர்ஜுன், எனக்கு ரொம்ப வலிக்குது. அர்ஜுன் விடுவதாக இல்லை. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும், இது சத்தியம், இனி வரமாட்டேன் என்று பொய்யான வாக்குறுதி அளித்து அவளை தன் வசப்படுத்தினான். இரவு 2 மணி அளவில் பிரியாவிற்கு தலை சுற்ற ஆரம்பித்தது. கண்கள் இருண்டன. அர்ஜுன் போதும், எனக்கு சாகுற மாதிரி இருக்கு என்று அவள் முனகினாள். ஆனால் அந்த மிருகம் நிறுத்தவில்லை. பிரியாவின் உணர்வு மெல்ல மெல்ல அவளை விட்டு பிரிய தொடங்கியது. அன்று இரவு அர்ஜுனின் பிடிவாதம் எல்லை மீறியது. பிரியா மயக்கம் அடையும் நிலையிலும் அவன் அவளை தூங்க விடாமல் வதைத்தான். வலி தாங்க முடியாமல் அவள் எழுப்பிய அந்த ஒரு மரண ஓலம் அந்த வீட்டின் அமைதியை கிழித்தது. அத்தை ஓடி வந்து கதவை தட்டினார். தள்ளாடும் கால்களுடன் கதவை திறந்த பிரியா அத்தையின் காலடியில் இரத்த வெள்ளத்தில் சரிந்தாள். பிரியாவை அவசரமாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அவளை பரிசோதித்த டாக்டர் அத்தையை நோக்கி கோபத்தில் கொதித்தார். இவன் மனுஷனா இல்ல மிருகமா? ஒரு கர்ப்பிணி பெண்ணை இப்படியா சித்திரவதை செய்வாங்க? உங்க மகன் ஒரு ஷாடிஸ், அந்த பிஞ்சு குழந்தை கருவிலேயே கலைஞ்சிருச்சு. இவ்வளவு கொடுமைக்கு அப்புறமும் இந்த பொண்ணு உயிர் பிழைச்சதே பெரிய விஷயம். இந்த செய்தி ஊர் முழுக்க பரவியது. அத்தை அவமானத்தில் குறுகி போனார். பிரியாவின் அம்மா கதறி அழுதாள். ஆனால் அர்ஜுனோ பிரியாதான் குழந்தை வேண்டாம்னு சதி பண்ணிட்டா என்று அசிங்கமாக பொய் சொன்னான். இதை கேட்ட அத்தை அர்ஜுனின் கன்னத்தில் ஓங்கி அறைந்து அவனை வீட்டை விட்டு வெளியேற்றினார். நீ என் மகனே இல்லை, ஒரு அப்பாவே
தன் குழந்தையை கொன்னுட்டாங்கிற பழியை சுமந்துக்கிட்டு சாகு என சாபமிட்டார். பிரியா விவாகரத்து பெற்று தன் தாய் வீட்டிற்கு சென்றாள். அர்ஜுன் சில மாதங்களிலேயே நிவேதா என்ற பெண்ணை இரண்டாவதாக திருமணம் செய்தான். நிவேதா மிகவும் தந்திரமானவள். அர்ஜுனின் சொத்துக்களை மெல்ல மெல்ல தன் பெயருக்கு மாற்றினாள். அர்ஜுன் அவளிடமும் தன் பழைய வேலையை காட்டினான். ஆனால் நிவேதா அதை தட்டி கேட்டாள். ஒரு நாள் அர்ஜுனுக்கு பலமான விபத்து ஏற்பட்டது. அதில் அவனது இடுப்புக்கு கீழ் உள்ள பகுதி செயலிழந்து போனது. படுக்கையிலேயே கிடந்த அவனிடம் நிவேதா தன் கோர முகத்தை காட்டினாள். பெண்களை வெறும் போக பொருளா நினைச்ச உனக்கு இதுதான் சரியான தண்டனை. நீ ஒரு ஆண்மகனே இல்லை என்று சொல்லிவிட்டு அவனது சொத்துக்களுடன் வேறு ஒருவனுடன் சென்று விட்டாள். அர்ஜுன் ஆதரவின்றி தன் பாவங்களை எண்ணி கண்ணீர் வடித்தான். பிரியாவின் வாழ்க்கையில் இருள் சூழ்ந்திருந்த போது அவள் கல்லூரி தோழன் புஷ்கர் மீண்டும் வந்தான். அவன் ஒரு சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணர். பிரியாவின் நிலையை கேள்விப்பட்டு அவளை திருமணம் செய்து கொள்ள முன்வந்தான். புஷ்கர், என்னால இனிமே அம்மாவாக முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. என் வாழ்க்கை சிதைந்து போச்சு என பிரியா மறுத்தாள். ஆனால் புஷ்கர் விடவில்லை. பிரியா, எனக்கு உன் உடல் முக்கியமில்லை. உன்னோட அன்பும் குணமும் தான் வேணும். குழந்தை இல்லைனா என்ன? நாம ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்க்கலாம். நான் உன்னை ஒரு மகாராணி மாதிரி பார்த்துப்பேன். அவனது உண்மையான அன்பிற்கு பிரியா சம்மதித்தாள். அவர்கள் திருமணம் மிக எளிமையாக நடந்தது. புஷ்கர் அவளை ஒரு மலரை போல கையாண்டான். அவளுடைய காயங்களுக்கு தன் அன்பால் மருந்திட்டான். திருமணமாகி ஓராண்டு முடிந்த நிலையில் பிரியாவிற்கு திடீரென உடல் நலக்குறைவு ஏற்பட்டது. பரிசோதித்த டாக்டர் புன்னகையுடன் சொன்னார், வாழ்த்துக்கள் பிரியா, நீங்கள் அம்மாவாக போறீங்க. பிரியாவால் நம்பவே முடியவில்லை. டாக்டர், எப்படி? என் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் முடியாதுன்னு தானே சொன்னது? டாக்டர் சொன்னார், விஞ்ஞானப்படி இது சாத்தியமில்லைதான். ஆனா அன்பும் நிம்மதியும் இருக்கிற இடத்துல அற்புதங்கள் நடக்கும். புஷ்கரின் அரவணைப்பும் உன்னோட மன அமைதியும் தான் இந்த அதிசயத்தை செஞ்சிருக்கு. 9 மாதங்களுக்கு பிறகு பிரியா ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அந்த குழந்தை புஷ்கரை போலவே அமைதியாகவும் அன்பாகவும் இருந்தது. பிரியா தன் மகனை தூக்கியபடி புஷ்கரின் தோளில் சாய்ந்தாள். பெண்களை துன்புறுத்தும் ஆண்களுக்கு காலம் ஒரு நாள் பாடம் புகட்டும். உண்மையான அன்பும் மரியாதையும் உள்ள இடத்தில் காய்ந்த மரமும் துளிர்க்கும் என்பதற்கு பிரியாவின் வாழ்வே சாட்சி. இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.